Hello friends, welcome to Be Rich Motivation. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா law of attractionல விஷுவலைசேஷன் ப்ராசஸ்லையும் ரொம்பவே எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் இன்ஸ்டன்ட் மணி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் எப்படி பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், எவ்வளோ நாள் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மணி அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாயிடுச்சு. இந்த மணியை நாம் எப்படி விஷுவலைசேஷன் மூலமாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வர்றது, ஈர்க்கிறது, அதாவது நம்ம கைவசப்படுத்திக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் தீம். ஸோ பிகாஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து சடனாக வந்து ஒரு மணி வேணும் அப்படின்னா நம்ம அதை அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செயலாக தான் எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த மாதிரி ப்ராசஸஸ் எல்லாம் நீங்கள் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும். உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான அவுட்புட் சீக்கிரமாகவே கிடைக்கும். ஸோ இது விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்றதுனால இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி செய்தால் ரொம்பவே ஈஸியாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்னா என்னென்னா, நம்ம நினைவுகளில் இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த விஷுவலைசேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நாம் இந்த விஷயத்தை எப்போ விஷுவலைசேஷன் பண்ண போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நேரம் அதிகமாக தேவைப்படாது. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். ஓகே, இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் நான் 10 நாள் பண்ணணுமா, 21 நாள் பண்ணணுமா, இல்லை 1 மந்த் பண்ணணுமா, இல்லை இயர் ஃபுல்லாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸை நீங்கள் உங்கள் லைஃப் லாங் பண்ணால் கூட உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரே ஒரு 10 நிமிஷம் நம்ம டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஓகே, இந்த நான் எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுறது, இதை நான் எப்படி உணர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸை ஒரு வாரம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் இருக்கிற ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸை நீங்கள் காண முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு க்ரியேட் ஆகிற மணி ஃப்ளோவில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ்லேயோ உங்களோட பாத்லேயோ எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரே ஒரு வாரம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இதுக்கான அவுட்புட் விசிபிளாக தெரியும். ஒரே ஒரு வாரம் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளோட லைஃப்பில் ஒரு ட்ரெமெண்டஸான சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இதை பண்ணி தான் பார்ப்பாங்க. அதை பண்ணதுக்கப்புறம் 100% உங்களுக்கு ஒரு பாசிபிள் அவுட்கம்ஸ் தெரியும். அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோவும் பண்ணுவோம். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ப்ராசஸை நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி தான் பண்ண போகிறோம். நாம் ஒரு அமைதியான இடத்துல, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்துல கண்ணை மூடி ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரீத்தை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எப்போவுமே பிரெத் எடுக்கும்போது ஜஸ்ட் உங்களோட ப்ரீத்தை வந்து லைக் உங்களோட இன் அண்ட் அவுட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் வந்து உங்களோட ப்ரீத்தை நீங்கள் காம் டவுன் பண்ண முடியும். ஸோ டேக் அ டீப் பிரெத், ஜென்ட்லி ஹோல்ட் யுவர் பிரெத் அண்ட் ரிலாக்ஸ். இவ்வளோ தான். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஸ்டெப் தான். டேக் அ டீப் பிரெத், ஜென்ட்லி ஹோல்ட் யுவர் பிரெத் அண்ட் ரிலாக்ஸ். இந்த மாதிரி ஒரு 10 சைக்கிள்ஸ் நீங்கள் பண்ணாலே உங்களோட ப்ரீத் கண்ட்ரோல்குள்ளே வந்துடும். ஸோ அப்போது நாம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம். ஸோ டேக் அ டீப் பிரெத், ஜென்ட்லி ஹோல்ட் யுவர் பிரெத் அண்ட் ரிலாக்ஸ். டேக் அ டீப் பிரெத், ஜென்ட்லி ஹோல்ட் யுவர் பிரெத் அண்ட் ரிலாக்ஸ். இந்த விஷயத்தை நாம் ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்டு வந்து நிறைய பிளாக் ஆகி இருக்கும். ஸோ அந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மறந்துடும். அந்த டைமில் நீங்கள் உங்களோட ப்ரீத்தை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது டேக் அ டீப் பிரெத், ஜென்ட்லி ஹோல்ட் யுவர் பிரெத் அண்ட் ரிலாக்ஸ். டேக் அ டீப் பிரெத், ஹோல்ட் யுவர் பிரெத் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனோ விஷுவலைசேஷனோ பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் எல்லா டைமுமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கலாம், உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், உங்கள் மைண்ட் பீஸ் இல்லாமல் இருக்கலாம். எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரே ஒரு
ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் மைண்ட் வந்து சடனாக காம் டவுன் ஆகிடும். பிகாஸ் உங்களோட ப்ரீத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட கம்ப்ளீட் மைண்டை வந்து நம்ம பிளாக் பண்ண முடியும். ஸோ டேக் அ டீப் பிரெத், ஜென்ட்லி ஹோல்ட் யுவர் பிரெத் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஓகே, பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டினாமினேஷனில் இப்போ இருக்க ஹையஸ்ட் டினாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா 500 rupees நோட்ஸ் தான். ஸோ இந்த 500 rupees நோட்ஸை நீங்கள் உங்கள் கையில் எடுத்து ஜஸ்ட் வந்து உங்களோட கையால் எழுதுறீங்க. ஓகேங்களா? பேனா, பென்சில் அது மாதிரி எழுதுவேன்னா ஏஞ்சல் நம்பர் 666. ஸோ ஏஞ்சல் மணி 666 அப்படின்னு சொல்லிட்டு நாம் எழுதணும். அந்த பணத்தில் எழுதிட்டு நீங்கள் உங்கள் வேலெட்டுக்குள்ளே, சில பேர் வந்து வேலெட்டுக்குள்ளே பணத்தை மடித்து வைப்பாங்க, சில பேர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நோட்டை அப்படியே கிளியராக வைப்பாங்க. ஸோ அந்த நோட்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி உங்களோட வேலெட்டுக்குள்ளே வைக்கிறீங்க. ஸோ இதுதான் ஸ்டெப்பு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் நோட்டை கையில் எடுக்கிறீங்க, அதில் ஏஞ்சல் மணி 555 அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதுறீங்க. எழுதிட்டு உங்கள் வேலெட்டுக்குள்ளே வைக்கிறீங்க. இதுதான் விஷுவலைசேஷன். இந்த சீனை நீங்கள் வந்து ஒரு 15 நோட்டு எழுதுகிற மாதிரி க்ரியேட் பண்ணால் போதும். ஒரு 15 கவுண்ட்டு ஒரு நோட்டை எடுக்கிறீங்க, ஏஞ்சல் மணி 666ன்னு எழுதுறீங்க கைனால். எழுதிட்டு உங்கள் வாலெட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறீங்க. வச்சுட்டு நீங்கள் விஷுவலைசேஷன் ப்ராசஸை முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் 10 minutes. இந்த மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யும். பட் நீங்கள் ஆல்ரெடி நிறையா விஷுவலைசேஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 100% இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் 15 இல்லை 21 கூட பண்ணலாம், இல்லை எனக்கு 51 கூட பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நம்பர் கவுண்ட் அதிகமாக பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ப்ரிசைஸாக பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட அவுட்கம் இதில் இருக்கும். ஸோ இப்போது நாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் விஷுவலைசேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த சப்கான்ஷியஸ் லேயரில் போய் ட்ரிகர் ஆகி நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆகி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரைஸ் ஆகும். பணம் வர்றதுக்காக பணம் வீட்டு வாசலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம எடுக்கிறோமா எடுக்கலையா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்குமே நம்மளோட ஆக்ஷன்ஸ் தேவைப்படும். ஸோ மணி அப்படின்றது ஓப்பன் சேனலாக உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய இடத்துல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ 100% வந்து நீங்கள் 7 days இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்கள். உங்களோட மணி ஃப்ளோ கண்டிப்பாக வந்து ஒரு லெவல் ஆஃப் இன்கம்க்கு அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷுவலைசேஷன்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்கெல்லாம் இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் தேவைப்படுதோ, இன்ஸ்டன்ட் மணி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், விஷுவலைசேஷன் டெக்னிக் ஜஸ்ட் 10 minutesல நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்கள் லைஃப்பை ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் டெய்லியுமே இதை செய்யலாம். உங்களோட லைஃப் எப்போவுமே வந்து ஒரு அப்வர்ட் ஸ்டேட்டுக்கு தான் போயிட்டே இருக்கும். இதை நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன். இது 100% நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் கண்டிப்பாக அப்வர்ட் ஸ்டேட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நம்ம மைண்டை காம் டவுன் பண்ணிவிட்டு, அதுவும் எண்ட் ஆஃப் த டேயில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணும்போது 100% உங்களோட சப்கான்ஷியஸ் ப்ளஸ் வைப்ரேஷன்ஸ் ரைஸ் ஆகிடும். இந்த விஷயத்தை நீங்கள் நைட்டு பண்ணிட்டு தூங்கும்போது ஈவன் மார்னிங் எந்திரிச்சவுடன் கூட உங்களோட மைண்ட் வந்து கிளியராக இருக்கும். உங்களுக்கு அந்த பாத், அந்த அரைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணவே ஆரம்பிச்சிடும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இதை உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணுங்கள். பி ரிச் மோட்டிவேஷன் கண்டிப்பாக வந்து வில் பி ஹெல்ப்ஃபுல் டு uplift your life into some pattern. ஸோ லைஃப்பில் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்கான டிசர்விங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ யூ டிசர்வ் டு ஹோல்ட் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப். இதுதான் உண்மையான விஷயம். இது எனக்கு மட்டும்தான் கிடைக்காதா அப்படின்ட்டு நினச்ச நிறைய பேருக்கு வந்து லைஃப்பை சேஞ்ச் பண்ணி கொடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். பிகாஸ் யூ டிசர்வ் டு ஓன் எனிதிங். யூ டிசர்வ் டு ஓன் அ பியூட்டிஃபுல் லைஃப். உங்களுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான தகுதி கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு அழகான ஒரு வீடை வாங்கிறதுக்கான தகுதி கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு ஒரு அழகான ஒரு குடும்பத்தை அழகாக ரன் பண்ணுறதுக்கான தகுதி கண்டிப்பாக இருக்குது. இதை பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.